ஆக அன்றைய ஏரோது மன்னன் ஏகாபத்தி ஆட்சிக்கு எதிராய் புரட்சியில் ஈடுபட்டு மக்களை புரட்சிக்கு தூண்டிவிட்ட ஒரு புரட்சிக்காரராய் நாம் இயேசுவை பார்த்தோமானால் இன்னும் பல உண்மைகள் நமக்கு புரியும். என்ன அது? மனிதனை முத்தாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு மாபெரும் வெற்றியை கண்ட தேவகுமாரன் கூட அன்று நினைத்திருக்க மாட்டார் நம்மை கடவுளாக்கி கண்மூடித்தனமாய் வணங்குவார்கள் என்று. முத்துக்களை அவர் இன்று வரை உலகத்திலேயே அதிக எண்ணிக்கை கொண்ட ஒரு கிறிஸ்துவ மதத்தை தோற்றுவித்து மானாவாரியாய் முத்துக்கள் அள்ளிய பின் இன்று உண்மைகளை உடைப்பதில் தவறில்லை என்பதே இந்த நூலின் நோக்கம். திட்டமிட்டு பல நாடுகள் பயணம் செய்து எல்லா வித்தைகளையும் கற்றுத்தேர்ந்து அந்த திட்டத்தில் வெற்றியும் கண்ட ஒரு புரட்சிக்காரன் இயேசு என்று சொன்னால் நீங்கள் கோபப்படும் முன் விவிலியத்தில் இருக்கிறது. இயேசு கோவில்களில் கடை வைத்திருந்த கூட்டத்தை சவுக்கு எடுத்து தனி ஒரு மனிதனாய் கூட்டத்தில் புகுந்து விளையாடியது. சீனரிடம் கற்றுக்கொண்டு தப்பிக்கும் முறையும் இந்தியாவில் கற்றுக்கொண்ட களரி முறையும் தான். எவனோ ஒரு தாடிக்காரன் அடிக்கிறான் என்றால் அத்தனை பேருமா ஓடிவிடுவார்கள்? மனிதா, அதிலும் அவர்கள் வியாபாரிகள். பொருட்களை எல்லாம் போட்டுவிட்டு ஒரே அடியாகவா செல்வார்கள்? 100 பேரில் ஒரு 10 பேர் எதிர்த்திருக்க மாட்டான். அப்படி எதிர்த்தவனையும் சீன முறைப்படி அவர் சுழன்று சவுக்கால் அடிக்க ஒருவித ஒளியை எழுப்பி கைகளை குவித்து கால்களை தூக்கி அடிக்க நாசரேத்காரன் மிரண்டு விட்டான். என்ன சண்டை பயிற்சி இது, புதுவித பயிற்சியாக இருக்கிறது என்று கூறி தலைதெறிக்க ஓடினான். ஆக போதிக்க வேண்டிய இடத்தில் போதனையையும் அடிக்க வேண்டிய இடத்தில் அடியும் கொடுப்பவன் ஒரு புரட்சிக்காரன் மட்டுமே செய்யும் வேலை. உங்கள் பைபிளிலேயே இயேசு ஃபைட்டும் பண்ணுவார் என்றும் இருக்கிறது. அப்படிப்பட்டவர் யூதர்கள் பிடித்த போது ஏன் அமைதியானார்? அவர்கள் அடிக்க அடி வாங்கினார். சிலுவையும் சுமந்தார். ஆணிகளால் அடிக்க பொறுத்திருந்தார். இதுவும் ஒரு புரட்சிக்காரனுக்குரிய அடையாளங்கள். பொறுத்து போக வேண்டிய இடத்தில் பொறுத்தும் கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டிக்கவும் செய்தவர்களே லெனின், காந்திஜி, பெரியார், கரிபால்டி, செங்கிஸ்கான், தைமூர் போன்ற ஏன் நபிகள் போதனைகள் நேரம் போதனையும் வாளோடு கூட்டம் வந்தால் வாளையும் எடுத்து வாள் பயிற்சியில் தேர்ந்த ஒரு வீரனாகவும் இருந்தார். ஒரு புரட்சிக்காரனுக்கு வீரம் அவசியம் என்பதை விட விவேகமும் பொறுமையும் அதைவிட அவசியம் என்பதே வரலாற்று உண்மைகள்.